ஆனந்தி, கோவை மாநகரில் 8 ஆண்டுகளாக திமுக மாவட்ட செயலாளராக இருந்த, சிங்காநல்லூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த, கோவை மாநகரத்தின் துணை மேயராக இருந்த, கோவை மாநகரில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வரும் கார்த்திக் இப்போது மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக பீளமேடு பகுதி செயலாளராக இருந்த துரை செந்தமிழ் செல்வன் இப்போது புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2026 தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் இருந்துதான் திமுகவின் வெற்றி கணக்கு தொடங்கும் என்று முதலமைச்சர் அறிவித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர்கள் கண் துஞ்சாது பணியாற்ற வேண்டும் என்று வேண்டுகோளும் விடுத்த சூழ்நிலையில் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக் மாற்றப்பட்டிருக்கிறார். இவர் 8 ஆண்டுகளாக கோவை மாநகரத்தின் மாவட்ட செயலாளராக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்ட போதும், வடக்கு மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்ட போதும் கார்த்திக் ஒரு அசைக்க முடியாத மாவட்ட செயலாளராக கோவையில் கோலோச்சி வந்தார். இந்த சூழ்நிலையில்தான் கொங்கு மண்டலத்தில் மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டதற்கான பின்னணி என்ன என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கார்த்திக் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் 8 ஆண்டுகளாக பொறுப்பில் இருந்த போதும் தேர்தல் நெருங்கும் இந்த வேளையில் அவர் ஏன் மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதற்கான பின்னணி தகவல்களாக கருதப்படுவது, அங்கு கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி தான் இப்போது அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் செந்தில் பாலாஜிக்கும் இந்த மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக்கிற்கும் 7ஆம் பொருத்தமாக பல மாதங்களாகவே அது நீடித்து வருகிறது. திமுகவில் தாம் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறேன் என்றும், இப்போது அதிமுகவில் இருந்து வந்த செந்தில் பாலாஜி தம்மிடம் அதிகாரம் செலுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவருக்கு ஆதரவான நிர்வாகிகளை கோவை மாநகரத்தில் அவர் நியமித்து வந்ததால் செந்தில் பாலாஜிக்கும் கார்த்திக்கும் இடையே மோதல் போக்கு பல மாதங்களாக நீடித்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்விலும் கார்த்திக்கிற்கு முதலமைச்சரிடம் அவர் ஒரு புகார் பட்டியலை அளித்ததுடன் கார்த்திகை மாநகர மாவட்ட செயலாளராக வைத்துக் கொண்டு தம்மால் கோவை மாவட்டத்தில் தொகுதிகளை கைப்பற்றுவது சிரமம் என்று கூறியிருக்கிறார். என்னென்றால் இவர் சிங்காநல்லூர் தொகுதி எம்எல்ஏவாக 2016-21 கார்த்திக் இருந்திருக்கிறார். அதன் பின்னர் 2021 தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார். கோவை மாவட்டத்தில் திமுக படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் கார்த்திக்கின் செயல்பாடுதான் என்றும், அவரது மனைவி மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவராக இருக்கிறார். அவர் மீதும் பல்வேறு புகார்கள் எழுந்த சூழ்நிலையில், லட்சுமி இளஞ்செல்வியின் மீது பல்வேறு புகார்கள் இவரது மனைவியின் மீதும் எழுந்த சூழ்நிலையில் கார்த்திக்கும் இப்போது அங்கு கட்சி பணிகளில் அங்கு ஆர்வம் காட்டாமல் அவர் கோத்தகிரியில் உள்ள அந்த வணிக நிறுவன பணிகளில் மட்டுமே மிகவும் ஆர்வம் காட்டுகிறார் என்றும் கூறப்பட்டது. இதனால்தான் பகுதி செயலாளராக இருக்கும் துரை செந்தமிழ் செல்வன், அவர் செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளர், இவரை விட வயதில் இளையவர், அவரை இப்போது ஒரு பகுதி செயலாளரை கோவை மாநகர மாவட்ட செயலாளராக திமுக தலைமை நியமித்து இருக்கிறது. இந்த நியமனத்திற்கு காரணம் கொங்கு மண்டலத்தில் கூடுதல் சீட்டுகளை இந்த முறை பெற்றே தீர வேண்டும் என்றும், கொங்கு மண்டலத்தில் திமுக பல 10 ஆண்டுகளாக அங்கு பலவீனமாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வரலாற்றை மாற்ற வேண்டும் என்பதற்காக கோவையில் இருந்து வெற்றி கணக்கை தொடங்குவதற்கு முன்பாக களை எடுக்கும் கணக்கையும் கோவையில் இருந்தே திமுக தலைமை தொடங்கி இருக்கிறது என்று கருதப்படுகிறது. இந்த மாவட்ட செயலாளர் மாற்றத்திற்கு தொடர்ந்து அடுத்து மேலும் ஒரு 10 மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் சில மாவட்டங்களை அந்த மாவட்ட எல்லைகளுக்கு தகுந்த மாதிரி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று பிரிப்பதற்கான நடவடிக்கைகளும் தொடங்க இருக்கிறது. எப்பாடுபட்டாயினும் 2026 தேர்தலில் திமுக கடந்த முறை தோற்ற தொகுதிகளில் இந்த முறை வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோவை மாநகர திமுக செயலாளர் கார்த்திக்கை மாற்றி மற்ற மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு தலைமேல் தொங்கும் கட்சியாக அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை திமுக தலைமை விடுத்திருக்கிறது என்றே கருதப்படுகிறது. கார்த்திக் நீக்கத்தின் மூலமாக திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், கொங்கு மண்டலத்தில் உள்ள மற்ற மாவட்ட செயலாளர்கள், இதே போல தென் மாவட்டங்களைச் சேர்ந்த சில மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகளில் அதிருப்தி நிலவுவதால் அவர்களும் மாற்றப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திக்கை நீக்கியதற்கான பின்னணி செந்தில் பாலாஜிக்கும் அவருக்கும் இடையே இருந்து வந்த மோதல் மற்றும் கடந்த முறை தேர்தலில் தோல்வி, அவரது மனைவியின் செயல்பாடு, சில நிர்வாகிகளை மாற்றியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்த நிலையில்தான் 8 ஆண்டுகளாக பொறுப்பு வகித்த கோவை மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனந்தி.